வந்து மேலே ஏற போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் 2 ஆயாச்சு. ஸோ ரொம்ப குளிர் காய்ஸ், அதனால வந்து ஆளுக்கு ஒரு குள்ளா வாங்கி மாட்டிக்கிட்டோம். செமையா இருக்கு குல்லாவும். இப்போதான் ஒரு ரோட் ஷாப்பில் வாங்கினோம். யூக்ரீன்னு இப்படி கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டி லேக் கிட்ட வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து டேரெக்டாக சரி போய் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டுருக்கோம். பயங்கரமாக குளிருது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஊட்டி லேக்குக்கு பக்கத்தில் சிட்டி பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் அந்த குட்டியாக ஷார்ட்டாக இந்த ரூமை சுற்றி காட்டுகிறேன். காம்பேக்டான ரூமு, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ நுழைஞ்சதுமே இங்கே ஒரு பெட் டேபிள் வச்சுருக்காங்க. பெட்டு தான் நீட்டாக இருக்குது. இந்த 2 லைட்டும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு சேர் ஒன்று இருக்குது, ஒரு டீப்பாய் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம லக்கேஜஸ் வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறத வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் லேக் தெரியுது. ஸோ இந்த லேக்குக்காக தான் நம்ம இங்கே வந்து ரூம் போட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. டிவி தெரியுது. ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்கு? பயங்கர குளிர். ஆமாம், இனிமேல் தான் வந்து என்னென்ன பிளேஸ் போகிறோன்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டியில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூட்டி புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஓகே, அவ்வளோலாம் பேச வேணாம். ஓகே, பாய். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து குளித்து காஸ்டியூம்லாம் ஒரே மாதிரி வியர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. ஸோ அந்த பீக் பாயிண்ட்டு தான் போய் பார்க்கணுன்னு ஃபர்ஸ்ட்டு போகிறோம். ஸோ 2 பேரும் கிளம்பியாச்சு, பைக்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெய்ய வந்து பொறுப்புன்னு என்னமோ மழை பெய்யுது. போக போக எப்படி இருக்குன்னு தெரில. எப்படி இருக்கு? இன்னும் முடியல பாரு. இப்போ என் பர்ஸில் இருந்துச்சு. சரி, ஓகே, நாங்கள் போகிற வழியில் பார்க்குறோம். இன்னும் நாங்கள் சாப்பிடலை. ஸோ சாப்பிடலாம் செய்யணும். தொட்டபெட்டா போகிற வழியில் எப்படிலாம் இருக்குது, நாங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஃபாலோ மீ. ஆமாம். ஸோ வி ஆர் மூவ். தொட்டபெட்டா மேலே கட்ட பரட்டா. மழை வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை இல்லைங்க, நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த
அப்படியே இல்லை ட்ராப் குட்டி குட்டி லிட்டில் ட்ராப்பாக அப்படியே வந்து விழுவுது. சூப்பராக இருக்காது. ஃபுல் காஸ்டியூமில் பக்காவாக ரெடியாகி உக்காந்தாச்சு. ஸோ காய்ஸ், இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டீ லீஃப் தான். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து மறுபடியும் தொட்டப்பட்டாக்கு போக வேண்டியதுதான். செம்மையாக அங்கே வந்து பிக்சர்ஸ் வந்து செம்மையாக இருக்குது, எடுக்கிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. எங்கள் ஃபோட்டோஸ் கூட நான் அட்டாச் பண்ணுறேன், எடுத்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ இப்போ நம்ம நேராக தொட்டப்பட்ட கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஸோ காய்ஸ், நம்ம துரதிருஷ்டவசமாக தொட்டப்பட்ட பீக் பாயிண்ட் வந்து ஓப்பனில் இல்லை. ஸோ லாக்டவுன்றனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக லாக்டவுன்றனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளால் அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம லாக்டவுன்னால். நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக அந்த பீக் பாயிண்ட் போய் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கும் என்னால் அதை காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கும் ஈகராக இருக்குது, அது எப்படி பார்க்குறது, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்க்க எனக்கும் ஈகராக இருக்குது. ஸோ உங்களுக்கும் நான் காட்டுறேன். தெரில வீடியோலாம் அலௌட் இருக்கா இல்லையான்னு தெரில. நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஒரே மேடாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்க்க போயிட்டுருக்கோம். சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு அடுத்த டீ ஃபேக்ட்ரியை பார்ப்போம். கொட்டை வருது. இந்த கொக்கோ பழத்தை உடச்சோன்னா உள்ள கொக்கோ விதை இருக்கும். இந்த கொக்கோ விதையில தான் சாக்லேட் பண்ணுறாங்க. இந்த சாக்லேட் விதையை 2 வாரம் வெயிலில் காய வச்சு இந்த ஃபஸ்ட்டு மிஷின் ரோஸ்டிங் மிஷின், அந்த ரோஸ்டிங் மிஷினில் 130 டிகிரியில் ரோஸ்ட் பண்ணும்போது கிருமி எல்லாத்தையும் அழித்து அதில் இருக்க ஃப்ளேவரை அதிகப்படுத்தும். ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரி வறுக்கும் போது டார்க் ப்ரௌன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து வெளியே இருக்க ஓடை தனியாக பிரித்து இந்த மாதிரி உடச்சி தரும். இந்த பிரேக்கிங் மிஷின், இந்த பாஞ்சிங், இந்த 2 மிஷின்லேயும் பால், சர்க்கரை, கொக்கோ பட்டரு, இந்த கொக்கோ விதையை போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு சாக்லேட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் இந்த சாக்லேட்டை ஸ்மூத்னஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் சாக்லேட்டை வாயில கிடைச்சா சாக்லேட் வாயில ஊற்றும். அதில் சாக்லேட் மிஷினில் நடந்து கடைசியாக சாக்லேட்டை அச்சு பிளேட்டில் ஃபில் பண்ணி ஃப்ரீசர் இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃப்ரீஸ் ஆனதும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இருக்கும் சாக்லேட் டீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் சாக்லேட் இருக்கும். இதில் என்ன டேஸ்ட் இருக்கும்? கசு படிக்கும். இது நார்மல் சாக்லேட் டார்க் சாக்லேட் அப்படி இல்லை மேம், இதுதான் சாக்லேட்டே. ரேஷியோ மில்க் அதிகப்படுத்துவாங்க, சுகர் அதிகப்படுத்துவாங்க, அதெல்லாம் ரேஷியோ, அதோட டேஸ்ட் வரும். இது என்னென்ன இது மில்க்கு பவுடர், சுகரு, கொக்கோ பட்டரு, கொக்கோ பீன், ஃபஸ்ட்டு கொக்கோ இதெல்லாம் இப்படி எடுடா நல்லா கட் பண்ணி போட்டுருக்கீங்க. கட் பண்ணி அப்படியே நீ போட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். இது ஒயிட் சாக்லேட். இது எப்படி இதை பார்க்க விட்றாங்க? ஒரு சில இடத்துல பார்க்க விட மாட்டாங்க சார். அதுதான் இதில் உள்ள ஃபேமஸ். அப்படியே தயாரிக்கிறத பார்க்குறேன். இதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வியூவாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது.
பண்ண தருவாங்களாம். Where quality tea is manufactured with utmost care and guidance by the master tea makers at Benchmark ooty. சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ள நுழைஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்க சரவணா. நீ ரொம்ப பேசாத. சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சதுல தான் நீ பேசி. அது எப்போ நீங்க அந்த வீடியோ எடுக்க சொல்றீங்க? அப்படியே ஃப்ரெண்ட் போடு. காம்ப்ளிமெண்டரி தந்தாங்க. டீ ஃபேக்டரி பேர் வந்து பெஞ்ச்மார்க் டீ. கண்டிப்பாக வந்து டீ ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரிக்கு நீங்கள் எத்தனை டீ கேட்டாலும் தராங்க. நாங்கள் ஒரு மசாலா டீ, ஒரு நார்மல் டீ, ஒரு ஏலக்காய் டீ, ஒரு ஹெர்பல் டீ, 4 டீ வாங்கி கொடுத்தோம். அவங்க லிஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. லெமன் டீ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டீ தூள் வேணும்னா நீங்கள் இங்கே இப்போ வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து 2 வாங்க போகிறோம். மசாலா டீ தூள் ஒன்று, ஏலக்காய் டீ தூள் ஒன்று, 2 வாங்க போகிறோம். இது யாருக்கு மசாலா டீ செம்மையாக இருந்துச்சு. ரெண்டையும் ஒன்றா ஓட்டிட்டு வரணும். அதுதான் ஒரு பிரேக்கு ரைட் கொடுத்தா அது நின்று. அதெல்லாம் ஃபுல் ட்ரைனிங் போகிறா தான் சார். அது டெய்லி இங்கே வரது தான் சார். அதெல்லாம் ஒன்று பயம். நம்ம டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி ப்ளஸ் குதிரை சவாரியெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நேராக சாப்பிடணும். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ சாப்பிட்டு தான் ரோஸ் கார்டன் போகலான் இருக்கோம். அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் போயிட்டு தான் வேறு எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். குதிரை சவாரி ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து குதிரை சவாரி பண்ணுறோம். நீயமோ? 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் குதிரை சவாரி பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ பார்த்துட்டே